நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ, நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில். மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் கலைச்செல்வி. நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். நன்றி உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும். நன்றி சார். திமுக காங்கிரஸ் கூட்டணி இது புகைச்சலாவே இருந்துகிட்டு இருந்தது. காங்கிரஸ் தரப்புல தொடர்ச்சியாக ஒவ்வொரு எம்பிக்கள், பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி பேச்சு நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு கூட பார்த்தோம்னா ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி. காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் இப்போ ஏற்பட்டிருக்கு, அதனாலதான் நாங்க இந்த கோரிக்கைகளை வைக்கிறோம் அப்படிங்கிறாரு. பலப்படுத்தணும்னா இதான் வழி அப்படின்னு யோசிக்கிறாங்களா? பலப்படுத்தணும்னா தனியா நிக்கணும், அதான் வழி. பிஜேபியே எடுத்துங்க. 2000 இப்பதான் அண்ணாமலை ஃபார்முலால 18% ஓட்டு வாங்கினாங்களா இல்லையா? ஒரு தனியான கூட்டணி கட்சிகள் அதானே என்டிஏ 18% வாங்கினாங்க. அப்கோர்ஸ் வெற்றி கிடைக்கல. ஆனா அண்ணாமலை வாங்கின ஓட்டே பிரம்மாண்ட ஓட்டுங்க. கோயம்புத்தூர்ல அதிமுக 3rd பிளேஸ் போயிடுச்சு. அப்புறம் எதுக்கு இப்ப போய் கூட்டணிக்கு போறாங்க? அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தொடர வேண்டியதானே. பிஜேபி வளர வேண்டும் அப்படின்னா நீங்க தனியா நின்னீங்கன்னா இந்த வாட்டி கூட கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சென்ட்ரல்ல பவர் இருக்கு. அடிபொம்பை வச்சு பணத்தை அடிச்சு விடுறீங்க. அங்க அடிபொம்பை வச்சு அடிக்கிறாங்க. அங்க இருந்து நோட்டா வந்து இங்க கொட்டுது. நான் பிஜேபிக்கு 2009 காலகட்டத்தில் வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க. தயிர் சாதத்தை தவிர எதுவுமே கண்ணில் காட்ட மாட்டாங்க. பிரஸ் மீட்டே வந்துங்க ஜாங்கிரி எல்லாம் பாதி பாதியா உடைச்சுதான் கொடுப்பாங்க. சுகருங்கம்பாங்க கேட்டா. அப்படிதாங்க இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா பிரியாணி கட்சியா மாறிடுச்சு. எல்லா கட்சியும் மாதிரி நல்லா செலவு பண்றாங்க. ரைட்டுங்க, அப்படி செலவு பண்ணத்தான் செய்யணும். ஆனா நான் எதுக்கு சொல்றேன்னா, கான்சன்ட்ரேட் பண்ணி செலவு பண்ணி வேலை பார்க்காங்க. ஃபார்முலாவை மாத்திட்டாங்க. அண்ணாமலை ஃபார்முலாவை மாத்திட்டாங்க. சரி, அது கட்சியை வளர்க்கணும் இல்ல சார். அப்படி பார்த்தோம்னா கட்சி வளர்றது அதை விட இப்போ உங்களுக்கு சீட்டு தேவை அப்படிங்கிற கட்டத்துக்கு அவங்க வர்றாங்களா? அதனாலதான் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறாங்களா? இப்ப பாஜக காங்கிரஸ் தனித்து போட்டிடுதுன்னு சும்மா ஒரு கற்பனையா வச்சுப்போம். எந்தெந்த பகுதிகளில் அவங்களுக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்லுங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் 6 தொகுதி காங்கிரஸுக்கும் வாய்ப்பு இருக்கு, பிஜேபிக்கும் வாய்ப்பு இருக்கு. அதிமுகவுக்கும் இல்லை, திமுகவுக்கும் இல்லை. கொங்கு மண்டலத்தோட ஒரு பகுதி கண்டிப்பா பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. அப்ப 2 கட்சியும் தனித்து போட்டிட்டாலும் ஒரு 5ஓ 7ஓ தொகுதி கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். அதுவே பெரிய வெற்றி இல்ல. அதனாலதான் நான் 89 தேர்தல் வரலாங்கிறீங்களா? 6 தொகுதி கன்னியாகுமரியில் இருக்குங்க. கன்னியாகுமரி சுத்தி வந்து ஒரு 3-4 தொகுதி இருக்கு. 10 தொகுதிங்க. வள்ளியூர், கன்னியாகுமரி பகுதி, தூத்துக்குடியோட பார்டர் ஏரியா. 10 தொகுதியிலையும் பிஜேபிக்கு இருக்கு, காங்கிரஸுக்கு இருக்கு. காம்படிஷன் பாத்தீங்கன்னா பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் தாங்க. அப்ப 10ல் 5 ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. 89ல் ராஜீவ்காந்தி வந்து 26 தொகுதி ஜெயிச்சதுக்கு சமம் ஆயிரும்ல. ஏங்க இப்ப வந்து ராமேஸ்வரத்துல அனுமர் சிலையை திறக்கிறாங்க. ராமேஸ்வரத்துக்கு பிரதமர் மோடி அத்தனை தடவை வந்துட்டாரு. பாம்பன் பாலத்தை திறந்து வச்சுட்டாரு. அப்ப அங்க 1-2 தொகுதியா ஜெயிப்பாங்கல்ல. அப்போ அததான் நம்ப முடியாதே சார். அங்க ராமர் கோயில் கட்டியே ஃபைசாபாத்ல தோத்தாங்க. இங்க தமிழ்நாட்டுல பாலத்தை திறந்து வச்சு ஜெயிக்க முடியும்னு எப்படி நம்ப முடியும்? நம்பிக்கைதானே அரசியல் வாழ்க்கை. நம்பிக்கைதானே. உங்க கட்சி வளரணும்னா நீங்க நம்பணுமா நம்ப வேண்டாமாங்கிறதா என் கேள்வி. இப்ப ரிஸ்க் எடுக்கணுமான்னு அவங்க யோசிக்கலாம். ரிஸ்க் ஒண்ணுமே இல்லையா உங்களுக்கு? மக்களவை தேர்தல்னா ரிஸ்க், நீங்க சொல்றது கரெக்ட். சட்டமன்ற தேர்தல் என்ன ரிஸ்க்? திமுக வீழ்த்த வேண்டுங்கிற ஒரே பாணி தான். அது உங்க கையில இல்லையே, யார் கையிலுமே இல்லையே. அது அதிமுக வர வேண்டும், திமுக வீழ்த்த வேண்டுங்கிறது மக்கள் கையில இருக்கிற விஷயம். டெல்லி கையில கிடையாது, எடப்பாடி கையிலையும் கிடையாது. அப்ப இயல்பாக கட்சியை வளர்க்கணும்னா ஒரே வழி தனித்து போட்டியிடுவதுதான். சீமா வளர்ந்திருக்காரா இல்லையா? சரி சார். ஆனா ஆட்சிக்கு என்னைக்கு வர்றோம், அதிகாரத்துக்கு வர்றோங்கிறது தான் இப்ப கேள்வி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இப்ப ஜனநாயகம் அப்படிங்கிறது, அதாவது காங்கிரஸ் கட்சி ஒரு ஜனநாயக கட்சிங்க. நாங்க எல்லாரும் எப்படி வேணா பேசுவோம் அப்படின்னா, இப்படி கிரிஷ் சோடங்கர் பேசி முடிக்கிறாரு. அடுத்து செல்வ பெருந்தகை பிரவீன் சக்கரவர்த்தியை காட்டமா பேசி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாரு. ஆனா திரும்ப பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு. அவர் சொல்றப்ப ஒரு வார்த்தை பாருங்க, ஊட்டி விடுற கையை யாராவது தள்ளி விடுவாங்களாங்க. பிராக்டிகலி அதிமுக பிஜேபி கூட்டணி, அந்த என்டிஏ கூட்டணியில அது ஒரு அணியா ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ திமுகவும் தன் அணியை வந்து வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய கட்டாயமும் வந்துருச்சு. யூஸ்வலா எல்லாமே தேர்தல் நோட்டிபிகேஷனுக்கு பிறகுதான் இதெல்லாம் உறுதியாகுங்க.
இப்போ ரொம்ப ஏழியராக உறுதியாகுது. என்ன காரணம்னா தேர்தலே ஏழியராக வந்துருமோங்கிற சந்தேகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேஸோட தேர்தல் நடத்தினா மார்ச்லேயே வந்துருங்க. ஒன்லி திங் வந்து நமக்கு எக்ஸாம் தான். அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். தேர்தல் ஆணையம் கையில் தாங்க இருக்குது. தேர்தல் ஆணையம் யார் கையில் இருக்குங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச செய்தி. எங்க உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு வந்து 2.5 கோடி வாக்காளர்களை தூக்கியாச்சுங்க. எஸ்ஐஆரில் கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இல்லை. நம்ம பரவாயில்ல போல தெரியுது. அஃப்கோர்ஸ் அது பெரிய மாநிலம். ஆனால் யார் ஓட்டு எங்கே நீக்கப்பட்டிருக்கு ஒன்றுமே புரியல. தமிழ்நாடோட ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் என்னன்னா, நான் ஊருக்கு போயிருந்தப்பாங்க, உங்கள் ஓட்டு ஒரு பூத்தில் இருக்குங்க, உங்கள் ஹஸ்பண்ட் ஓட்டு வேற பூத்துக்கு போயிருது, உங்கள் பிள்ளைகள் ஓட்டு வேற பூத்துக்கு போயிருது. ஏன்னா சாஃப்ட்வேர் பிரிக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட நம்பரில் பிரிக்கும் போது இப்படி இந்த குளறுபடி வருது. இதில் ஏற்படுற ப்ராக்டிக்கல் சிக்கல் என்ன தெரியுமா? உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் வேற கவுன்சிலருக்கு ஓட்டு போடுவீங்க, உங்கள் குழந்தைகள் வேற கவுன்சிலருக்கு ஓட்டு போடும், இல்லை உங்கள் வீட்டுக்காரர் வேற கவுன்சிலருக்கு ஓட்டு போடுவார். அப்படின்னா அது எப்படி நடத்த? இதெல்லாம் சரி பண்ணணும். ஆனால் தேர்தல் ஆணையம் எந்த வேலையும் பார்க்க மாட்டோம், இதெல்லாம் எங்கள் கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டின்றுச்சு. இப்போ இதெல்லாம் சரி பண்ணணுங்கிற நிலைமை வரும்போது கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்தா தானே சரி பண்ண முடியும். அவங்களுக்கு தானே அந்தந்த தொகுதியில் இருக்கிற நிலவரம் தெரியும். இன்னும் இவங்க வந்து இப்படி பேசிட்டு இருந்தாருன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி மாணவர் இப்படி பேசிட்டு இருந்தாங்கன்னா எப்போ வந்து எஸ்ஏஆர் பணிகளை இங்க பூர்த்தி பண்ண முடியும்? அடுத்த ஜோதிமணி சொன்னாங்க இல்லையா? ஜோதிமணி தான் சொல்றாங்க, மக்கள் பிரச்சனை இதெல்லாம் நம்ம தீர்க்க வேண்டியது இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்ததுன்னா காங்கிரஸ் வந்து அழிவு பாதையை நோக்கி செல்கிறது. ரொம்ப சரியா வார்த்தையும் அவங்க சொன்னாங்க. ரொம்ப சரியா சொன்னாங்க. ஏன்னா அவங்க கரூர் லோக்கல் ப்ராப்ளத்தை வச்சு சொல்றாங்க, நான் டெல்டா இன்சைடு ப்ராப்ளத்தை வச்சு நான் சொல்றேன். இப்போ ஊருக்கு போகும்போதாங்க தெரியுது. நான் புதுக்கோட்டையில் ஆரம்பிச்சு அப்படியே போனேங்க, எல்லா இடத்துலையும் சேம் ப்ராப்ளம் தான். எல்லா இடத்துலையும் இந்த ப்ராப்ளம் வருதுங்க. அப்போ இதை சரி பண்ணணும், சரி பண்ணிடுவாங்க. ஆனா அதுக்கு எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா தான் முடியும். அப்போ 25 தொகுதியை எய்ம் பண்ற ஒரு கட்சி 10%, 25 தொகுதினா 234 10%, அவங்க எய்ம் பண்றது 50னா 20%. அப்ப 20% இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சரி பண்றதுக்கு நீங்க உழைச்சீங்களாங்கிற கேள்வி வருதா வரலையா? சரி, அப்போ திமுக காங்கிரஸை உடைக்க சதி நடக்குது அப்படிங்கிற குரல்கள்லாம் வருதே சார், இதெல்லாம் யாரு செய்யறா? சதி வெளியில இருந்து பண்ணா தரங்க. காங்கிரஸே பண்ணும்போது அது எப்படி சதின்னு சொல்லுவீங்க? பிஜேபி பண்ணா சதின்னு சொல்லலாம். இது எப்படி சதி லிஸ்ட்ல இது எப்படி சேரும்? நெக்லிஜென்ஸ் தான். விஜயோட இது மாதிரி தான், கரூர் மாதிரி தான். கிரிமினல் கான்ஸ்பிரசியா, கிரிமினல் நெக்லிஜென்ஸா? நெக்லிஜென்ஸ். அதாவது இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை, அவ்வளவுதான். சுகவாசிங்க காங்கிரஸ்காரங்க. அடுத்த பிறவின்னு இருந்தா காங்கிரஸ் கட்சியில இருந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு கூட்டணியில இருந்து எந்த வேலையுமே பார்க்காம மக்கள் பிரதிநிதியா மாறி அப்படியே வந்து அமைச்சரவையிலையும் பங்கு வச்சிடணும். அதான் அடுத்த பிறவியில் உங்க லட்சியமா இருக்கும். ஆனா இப்படி சொகுசா இருக்கிறவங்கள தானே கூட்டணியில மாநில கட்சிகள் சுமந்துகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன காரணம்னா, ஜெயலலிதாக்கு இருந்த துணிச்சல் வந்து மாநில கட்சிகளை மற்றவங்களுக்கு வரல, எடப்பாடிக்கே வரல. தனியா நிக்கட்டுங்க, எல்லாருமே தனித்தனியா நிக்க வேண்டியதானே. அவங்கவுங்க ஸ்ட்ரென்த்தை பாத்துடலாம்ல. எடப்பாடிக்கு வரல, இல்ல பிஜேபியோட போறாரு அவரு. திமுகவுக்கும் இருக்கணும் நிஜமாவே. இல்ல திமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளை மட்டும் வச்சுக்கிட்டும் போகலாம், தப்பு இல்லை. ஆனா ஏதோ ஒரு முடிவை வந்து குறைஞ்சபட்சம் வந்து அடுத்த சில தினங்களுக்குள்ளாவது அவங்க எடுக்கணும். எடுக்கலைன்னா ஊர்ல புறையோடி போயிடும், அப்புறம் நீங்க வெட்டி தான் ஆகணும். இன்னொரு கேள்வி இருக்கு சார், இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணியில இல்லைன்னா திமுக எப்ப வேணா பாஜகவோட சேர்ந்துருவாங்க, அந்த பயம் இருக்கும் மக்களுக்கு அப்படின்னு காங்கிரஸ்காரர்கள் சொல்றாங்களே. எங்கங்க இப்ப அப்படின்னா இப்பவும் சேர மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? 2004 வரைக்கும் திமுக பிஜேபி மினிஸ்ட்ரியில இருந்து வாஜ்பாய் காலத்துல, ரைட்டுங்களா? முரசொலி மாறன் உடம்பு சரியில்லாமல் போயிட்டாரு. போர்ட்ஃபோலியோ இல்லாத அமைச்சராகவே தான் அவர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அவர் மரணம் அடைஞ்ச உடனே வாஜ்பாய் வந்தார். அடுத்த சில வாரங்கள், ஓரிரு வாரம் தாங்க, பிஜேபி கூட்டணி விட்டு திமுக வெளியில் வந்துச்சு, காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்தது. 2004 40க்கு 40 தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போச்சு, 40க்கு 40லையும் தோத்து போச்சு. இதானே வரலாறு. அப்போ இவங்க சேர்ந்தா அவங்க வர மாட்டாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. யார் யாருக்கு என்னென்ன வசதியோ அதை தான் கட்சி செய்யும். இரிட்டண்டா இருந்தா, முள்ளு மாதிரி உட்காந்து நோண்டிக்கிட்டே இருந்தா கீழே இருக்கவும் வேலை பார்க்க மாட்டான். தலைவர்கள் கை குலுக்குவாங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. வேலை பார்க்காதனால கெடு விளைவு யாருக்கு வரும் அப்படின்னா 2 பேருக்குமே வரும். திமுகவுக்கும் வரும், காங்கிரஸுக்கும் வரும். அதிக சீட்டு கொடுத்தாலும் கெடு விளைவு தான். ஏன்னா அந்த சீட்ல எல்லாம் அதிமுக ஆள் நிறுத்தி தோக்கடிக்க பார்க்கும்.
பிஜேபிக்கு அதிக சீட்டு கொடுத்தாலும் கெடு விளைவு அதிமுக கூட்டணிக்கு தான். ஏன்னா அந்த சீட்ல எல்லாம் திமுக ஆள் நிறுத்தி தோக்கடிக்கும். சரி சார், இப்போ இபிஎஸ் கவர்னர் கிட்ட திமுகவுடைய ஊழல் பட்டியல் அப்படிங்கறத கொடுத்திருக்கிறாரே சார், இப்ப இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்க. கவர்னர் என்ன மேக்சிமம் என்னங்க பண்ண முடியும்? இதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் கலைஞருக்கு எதிராக கொடுத்தாரு. கவர்னர் வந்து திருப்பி முதலமைச்சருக்கு தான் அதை அனுப்பணும். தன்னிச்சையா அவர் நடவடிக்கை எடுக்க முடியாது. கலைஞர் இப்ப என்ன தெரியுமா சொன்னாரு? எனக்கு வந்தது வந்து பார்த்தேன், படித்தேன், ரசித்தேன் சட்டமன்றத்தில் 1974 இல்லைன்னா 75. பார்த்தேன், படித்தேன், ரசித்தேன், அதான் தலைப்பு செய்தியாக வர போட்டோம். அப்போ கவர்னரால ஒன்றும் செய்ய முடியாது. இபிஎஸ் ஒரு காப்பியை மார்க் பண்ணி இப்போ டெல்லி போகும்போது அமித்ஷாட்ட கொடுப்பாரு, சந்தேகம் கிடையாது. வாங்கி வச்சுக்குவாங்க. ஹெட்லைன்ஸுக்கு யூஸ் ஆகுது. இத்தனை லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்றது ஹெட்லைன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. திமுக ஒரு தப்பு பண்ணிருச்சு. என்ன தப்புனா இவங்க பேர்ல கேஸ் போடுறாங்கல்ல, அதெல்லாம் தொடர்ந்து எங்க நடத்தினாங்க? எத்தனை ரைடு விட்டீங்க நீங்க? ஏன் எதுவுமே நடத்தல? சரி, இடி எந்த எஃப்ஐஆர் 2006 2011 போட்ட ஐ பெரியசாமிக்கு எதிரான எஃப்ஐஆர் எடுத்து, அது அதிமுக ஆட்சி காலத்தில் போட்டதுங்க. அதிமுக 2006 2011 நடந்த ஊழலுக்கு 11 16 ஆட்சி காலத்தில் போட்ட எஃப்ஐஆர். வருஷம் என்னாச்சு? அதை எடுத்து இப்போ இடி வந்து கேஸ் பதிவு பண்ணி, இசிஐஆர் பதிவு பண்ணி கேஸ் நடத்துது. அப்போ இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கல்ல எல்லா அதிமுக அமைச்சர்கள் பலர் பேர்ல, இடி ஏன் எடுக்கவே இல்லாத? இது எப்போதுமே இப்படிதாங்க இருக்கு. இந்திய பாலிடிக்ஸே அப்படிதான். இது எல்லாமே தேர்தலில் வேற மாதிரி அணிசா இருந்தா இதெல்லாம் மறந்துடுவாங்க. 2018 அமித்ஷா என்னங்க சொன்னாரு? இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு தான் அதிமுக ஆட்சி. இப்போ என்னங்க சொல்றாரு? இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த மாநிலம். போன வாட்டி ஒரு பேச்சு, இந்த வாட்டி ஒரு பேச்சுன்னு இல்லை, எப்பவுமே ஒரே பேச்சு தான். அதை அவங்க மாத்துறதே இல்லை. அதேதான் 2019 முதல்வர், இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கூட கொண்டு போய் கொடுத்தாரு இல்லையா அந்த ஊழல் பட்டியல். அதிமுகவுடைய ஊழல் பட்டியலை கவர்னர் கொடுத்தாரு. அரசியலா ஆயிடுச்சு. எடைக்கு எடை பேரிச்சம்பளம் தான், வேற எதுக்கும் இது யூஸ் ஆகுறது இல்லைங்கிறதான் இத்தனை வருஷமா நான் வந்து பத்திரிகையாளர் இருந்து கண்டுபிடிச்சது. எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக கொடுத்த ஊழல் புகார் பட்டியல், பின்னாடி வந்த சர்க்காரியா கமிஷன் என்னாச்சு? எம்ஜிஆருக்கு எதிராக கலைஞர் கொடுத்த ஊழல் புகார் பட்டியல் இருக்குங்க. பல்கேரியா கப்பல் ஊழல், ஏகப்பட்ட லிஸ்ட். என்னாச்சு? ஊழல் வந்து தேர்தலில் ஒரு பாயிண்டாவே வருதுல்ல, அதான் இதோட பெருஞ்சிக்கல். ஆனா மக்கள் இதுல மாறணும். சரி சார், நிறைவாக அமித்ஷா அவர்களுடைய பேச்சும் இந்த முறை ஒரு கவனிக்கத்தக்கதாக இருந்ததா சார்? அவருடைய பேச்சு அப்படிங்கிறதுக்கு அதற்கு பிறகுதான் இந்த கவர்னருடைய சந்திப்பு இபிஎஸ் கொண்டு போய் கொடுத்தது. அப்ப அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது எப்படி எடுத்துட்டு போறாங்க அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து? அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டு ஆயிடுச்சுங்க. எக்ஸப்ட் இந்த தேமுதிக, இந்த மாதிரி ராம்தாஸ் இவங்க தான் தவிர வேற மற்றபடி அது அந்த பாதை தெளிவா போயிட்டு இருக்காங்க. அதுல குழப்பம் இல்லை. அமித்ஷா பொறுத்த வரைக்கும் அவரோட பிக்சேஷன், அதாவது கண்டிப்பா திமுக ஆட்சி அகற்றணும், இதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. ஆனா களம் வந்து இன்றைய தேதிக்கு 4-3 போட்டி தான். விஜயோட பிரச்சனை என்னன்னா, அவர் உண்மையிலே எவ்வளவு ஓட்டு வங்கின்னு தெரியவே தெரியாது நம்ம யாருக்குமே. யார் ஓட்டை பிரிக்க போறாரு? ஆளாளுக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க, அதுவும் உண்மையிலே புரியாது. சீமான் ஏற்கனவே தனியாக தான் நிற்கிறாரு. அவரு எப்படி பார்த்தாலும் 8-10% ஓட்டை பிரிக்க தான் செய்வாரு. அப்ப திருப்பி திருப்பி களம் வந்து திமுக அணிக்கு சாதகமா தானே மாறுது. இதே தானங்க 2016 அதிமுக அணிக்கு சாதகமா தானே அந்த களம் மாறுச்சு. எப்படி பார்த்தாலும் எதிர்ப்பு ஓட்டு பிளவுபடத்தானே செய்யும். இதுக்கான விடை வந்து நமக்கு அந்த 2026 தேர்தல் புள்ளி விவரங்களை அனலைஸ் பண்ணாதான் கிடைக்கும். நன்றி சார் உங்களுடைய தகவல். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 to 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.